ஹலோ வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 லோக்சபா தொகுதிகளில் வெல்லப்போவது யார் என்பது பற்றி தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் எனவும், அதிமுகவை விட பாஜக கூடுதல் தொகுதிகளில் வெல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பின் முழு விவரம் வருமாறு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக 40 தொகுதிகளுக்கும் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. வரும் 19 தேதி ஓட்டு நடைபெற உள்ளது. வேட்பாளர்கள், தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் நாளையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இந்நிலையில்தான் தமிழக லோக்சபா தேர்தல் தொடர்பாக தந்தி டிவி சார்பில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 14 வரை கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கணிப்பின் முடிவுகள் இன்று வெளியாக உள்ளன. அதன்படி தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி 34 இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக 29 தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறும் எனவும், 5 தொகுதிகளில் கடும் போட்டிக்கு இடையே வெற்றி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வேளையில் ஈரோடு, திருச்சி, தேனி, ராமநாதபுரம், தென்சென்னை தொகுதிகளில் கடும் போட்டிக்கு இடையே திமுக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மாறாக புதுச்சேரியில் பாஜக வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளில் கடும் இழுபறி நீடிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 இழுபறி தொகுதியில் கடைசி நேரத்தில் ரிசல்ட் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி வேலூர், கோவை, திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் கடும் இழுபறி நிலவலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வேலூரில் திமுக மற்றும் பாஜக கூட்டணி ஏசி சண்முகத்துக்கும், திருநெல்வேலியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையேயும், கோவையில் திமுக மற்றும் பாஜக இடையேயும், கள்ளக்குறிச்சியில் அதிமுக மற்றும் திமுக இடையேயும், பொள்ளாச்சியில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு இடையே கடும் போட்டி நிலவலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக கொஞ்சம் முயற்சி செய்தால் கள்ளக்குறிச்சி மற்றும் பொள்ளாச்சியில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி 41 முதல் 47% ஓட்டுகளையும், அதிமுக கூட்டணி 32 முதல் 38% ஓட்டுகளையும், பாஜக 15 முதல் 21% ஓட்டுகளையும், சீமானின் நாம் தமிழர் கட்சி 4 முதல் 6% ஓட்டுகளையும், மற்றவர்கள் 1 முதல் 3% ஓட்டுகளையும் பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.